இதுவரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங்க் பண்ணிவிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் ரெசிப்பியில் ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது ஊறுகான்னு சொல்லிவிட்டு என்ன கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்காங்களே நினைக்காதீங்க. நம்ம கத்திரிக்காயில் தான் ஊறுகாய் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முள் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். முள் இருக்குது பார்த்திங்களா, முள் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி கத்திரிக்காய் நீங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா எலசாக நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி, இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் அலம்பிட்டு துணியில் நல்லா ஆற வச்சு, வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது, நிழல்லையே நம்ம துணியில் போட்டு நல்லா தொடச்சி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும். நான் மேலே இருக்கிற அந்த தோலும் அந்த இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் போடுறப்ப தான் நான் கட் பண்ணி போட போகிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட முடியாது ஊறுகான்றதுனால, கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் நான் இது மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வரமிளகா தேவைப்படும். 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால நான் 200 கிராம் வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன். புளி நம்மளுக்கு 100 கிராம் அளவுக்கு புளி தேவைப்படும். அதில் இருக்கிற நார் இந்த கொட்டைங்கள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் புளி. கல் உப்பு கொஞ்சம் வெயிலில் உணர்த்திட்டு நான் மிக்சியில் கொஞ்சம் திருப்பி வச்சுருக்கேன். ஏன்னா பெருசு பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஊறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். இது 100 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், கல் உப்பு. 2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு கடுகுத்தூள் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சப்பொடி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் செக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. செக்கு எண்ணெய் அதாவது கடலை எண்ணெய் எடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஆப்ஷனல். உங்களுக்கு பூண்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் பூண்டு போட போகிறேன். ஒரு 2 கட்டி அளவுக்கு நான் உரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த புளியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வருது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சு நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வேக வச்சு, ஒட்டு தண்ணி கூட இல்லை பாருங்கள், அது மாதிரி நல்லா நீங்கள் வேக வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற மாதிரி நல்லா அதை இது பண்ணி வச்சுட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிட்டோன்னா நல்லா வந்துடும். ஆறினோடனே நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது கத்திரிக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வேகணும். நான் 4 வகுந்து போட்டிருக்கேன். சின்ன கத்திரிக்காவை 4 வகுந்து போட்டிருக்கேன். பெரிய கத்திரிக்காவை இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய கத்திரிக்காவாக இருந்ததுன்னா இது மாதிரி பாதியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இதில் சிறிதளவு மஞ்சப்பொடி போடுறேன், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கொஞ்சோண்டு உப்பும் சேர்க்குறேன். அந்த காய்க்கு உப்பு பிடிக்கும். நல்லா எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடுறேன். ஒரு பேட்ச் வெந்து நம்ம எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு அரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் அரிஞ்சு வச்சா கருத்து போகும். எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி நான் எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இதுதான் லாஸ்ட் பேட்ச்சு. இப்போ இதையும் எடுத்துடுறேன். நம்ம அப்போவே கட் பண்ணி போட்டோன்னா இது மாதிரி கருப்பாகாமல் நல்லா நம்மளுக்கு வெள்ளையாக இருக்கும்.
நம்ம கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா கருப்பு ஆகிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் உண்டு. கொஞ்சம் மெனக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா வரும். நீங்கள் பூண்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த பூண்டை இப்போது இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தொட்டு சாப்பிட்றப்போ இல்லைன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இந்த ஊறுகாய் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு பூண்டு இருந்தால் அதுவும் நல்லா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம புளி வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே அது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட சுண்டி வந்துடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே அது நல்லா கொஞ்சம் தண்ணி எதனா இருந்துச்சுன்னா கூட நல்லா வந்துடும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்க போகிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். ஆக்சுவலி எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துகிட்டு ஆறின பிறகு எல்லாத்தையுமே போட்டு கலருவாங்க. நான் இது மாதிரி ப்ராசஸில் நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஈஸியாகவும் பிகினர்ஸ் கூட கெட்டு போகுன்ற ஒரு பயம் இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கத்திரிக்காவை இது மேலே போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போது கத்திரிக்காவும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கலந்து வச்சுருங்க. இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மிளகாத்தூள், வெந்தயத்தூள், கடுகுத்தூள் எல்லாம் அப்புறமா தான் சேர்க்கணும். இந்த சூட்டில் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கசப்பாகவும் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. இது அப்படியே ஊறிட்டு அப்படியே ஆறணும். ஆறின பிறகு நம்ம என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். நல்லா ஆறி நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ எல்லாம் நம்ம மிளகாத்தூள், வெந்தயத்தூள், கடுகுத்தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணிட்டோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள், நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கிறதா இருந்தால் கம்மிப்படுத்திக்கங்க. ஆனால் 1 கிலோவுக்கு இவ்வளோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் அந்த மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் காரமும் உப்பும் புளியும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்குங்க. இது நார்மலாக நம்ம ஊறுகாய்க்கு 1 கிலோவுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்ம போட்டு செய்கிறது. நீங்கள் கம்மிப்படுத்திக்கிறதா இருந்தால் நீங்கள் கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ நல்லா பைண்ட் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். இன்னும் இருக்கிற மீதி எண்ணெயை நம்ம காய வச்சு இதில் விடணும். இது கொஞ்ச நேரம் இந்த காரம் இதெல்லாம் நல்லா ஊறட்டும். இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம அதில் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே எண்ணெய் விட்டு கத்திரிக்காவை வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, மீதி இருக்கிற எண்ணெயை நான் இதில் விட்டுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன். பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் பெருங்காயத்தூள் போடுறேன். இது ஆறட்டும். ஆறின உடனே நம்ம அந்த கத்திரிக்காய் ஊறுகாயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்ததை இதில் சேர்த்துடலாம். தாளித்ததை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மளுடைய கத்திரிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா ஜாடியிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ண ஜாடியாக இருக்கணும், இல்லைன்னா பாட்டிலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுடைய ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு, புளிப்பு, காரம் கரெக்டாக இருக்கணும். ஊறுகாய்க்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ண உடனே மேலே கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் மேலே மிதங்கி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 4 படை இருக்கும் ஊறுகாய். இதுதான் மெயின் நம்மளுக்கு ஊறுகாயில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. கெட்டு போய்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே இருந்தால் கூட இது கெட்டு போகாது. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய கத்திரிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊறுகாய் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ஆந்திரா ஸ்பெஷல். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.